Hello everyone, welcome to Kavina Classes. TN Set எக்ஸாமோட ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும்ப்பா. நீங்கள் கூகுளில் டிஆர்பின்னு சர்ச் பண்ணாலே இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. அப்படி ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ் நியூ அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே உங்களுக்கு செட் எக்ஸாமோட ஆன்சர் கீ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட் வரும். பார்த்தீங்களா 13/3 அன்னைக்கு ஆன்சர் கீ வந்திருக்கா. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு கொண்டு போய் விடும். இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான்ப்பா கொண்டு வந்து விட்டுருக்கோம். ஸோ இந்த பேஜில் நம்மளுக்கு எக்ஸாம் இந்த தேதியில் நடந்தது, ஆன்சர் கீ இந்த தேதியில் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணால் படித்து பாருங்கள், இல்லாட்டி அப்படியே கீழே லாஸ்ட் வந்துடுங்க. ஸோ நீங்கள் கீழே லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லிங்க் இருக்கும். ஒன்று வந்து நம்ம ஆன்சர் தப்பு, இதுதான் கரெக்டு, நீங்கள் கொடுத்துருக்க தப்புன்னு சொல்லிட்டு நம்ம அப்ஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான லிங்க்கு. இன்னொன்று வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கான லிங்க்கு. ஸோ இப்போ நீங்கள் கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் என்னென்ன எக்ஸாமுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ஓட கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு 2 காலமில் இருக்குது, அடுத்த 2 காலமில் இருக்கிறது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ஆன்சர். சரிங்களா? நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கான கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து என்ன கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட்குரியதுக்கு ஃபஸ்ட்டு 2 காலமில் இருக்கிறது கொஷின் பேப்பர், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சர் தான் கடைசி 2 காலமில் கொடுத்துருக்காங்க. அதையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேட்ச் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டென்டேட்டிவ் கீ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போது அப்ஜெக்ஷன் கொடுக்குறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நம்பரை இங்கே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த டேட் கொடுங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் டேட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே பேட்ச் நீங்கள் எந்த பேட்ச் எழுதுனீங்களோ அதுதான் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த ட்ராப் டவுன்லேருந்து உங்கள் பேட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம எந்த டைமில் எழுதணும் அப்படின்றது தான் இதில் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. இதை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போது டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே பேப்பர் 1 பேப்பர் 2 கொஷினை தனித்தனியாக டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து மொத்தமாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி சேர்த்து பேப்பர் 1 பேப்பர் 2 டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதில் எதுவுமே நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட் எதுவும் வரல, நம்ம எழுதின ஆன்சர்ஸ் எதுவும் இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணலை. இனிமேல் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியலை. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலுமே உங்களால் உங்களோட ஹோல் கொஷின் பேப்பரை மட்டும்தான் எடுக்க முடியும், உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்க்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களால் அப்ஜெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால் கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போது அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் எது கொடுத்துருக்கீங்க, இல்லை இதுதான் கரெக்டாக வரும்னு சொல்லி நம்ம அப்ஜெக்ட் பண்ணுவோம்ல, அது கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் தான் அதில் இருக்குது. ரெஸ்பான்ஸ் ஷீட் இப்போ வரையே இல்லை. கேண்டிடேட்ஸோட கோரிக்கையின்படி டிஆர்பி இனிமே ஒரு வேளை வெளியிடலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வாட் வில் ஹேப்பன். இப்போதைக்கு உங்களோட மாஸ்டர் கொஷின் பேப்பரையும் அதோட ஆன்சர் கீயும் எடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, அதை வச்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். இதுதான்ப்பா ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணி நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.